சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒண்ணுன்னா கேட்டுக்கங்க, 2 என்கவுண்டர் நடந்திருக்கு. என்கவுண்டர் நடக்கலைன்னா ரவுடிகள் நடக்கல, ஒருத்தரையும் சுட்டுக் கொள்ளல வைக்கலைன்னு சொல்றீங்க. என்கவுண்டர் நடந்தா நடந்திருக்குன்னு கேக்குறீங்க. ஆக 2 பதில் நீங்களே தான் சொல்றீங்க. அவங்க தப்பிச்சு போற போது அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? சுட்டுதான் பிடிக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ரவுடிகள் இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த திருவேங்கடம் சிறையில் இருக்கிற போது அவர் ஆயுதம் ஆனா திமுக தலையீடு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை அண்ணாமலை கிளப்பியிருக்காரு. இந்த அதாவது எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு யூகமான சந்தேகங்கள், புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும். ஆனா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எல்லாம் ரைட்டா பார்த்துருக்கீங்களா? எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது. அப்ப அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க இன்றைக்கு அதுல தப்பித்து ஓட முயன்ற திருவேங்கடம் சுடப்பட்டிருக்கிறார். அதான் அங்க என்கவுண்டர் நடந்திருக்கு. அதை தவிர இதுல திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்றீங்க? அவர் ஜோசியம் பார்த்துருந்து சொன்னா சொல்லட்டும், யார்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்க விசாரிக்கிறதுக்கு எங்க முதலமைச்சர் தயாரா தான் இருக்காரு. நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மாயாவதி கட்சி ஒண்ணு எங்களுக்கு எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு வேண்டிய கட்சி தான். ஆம்ஸ்ட்ராங் ஒண்ணு எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தோழமை தான், வேண்டியவர் தான். அதனால அந்த கொலை வழக்கை நிச்சயமாக நாங்கள் மாறுபட்ட கோணத்துல நாங்க பார்க்கறது கிடையாது. உண்மை குற்றவாளிகள் எங்களுக்கு அடையாளம் தெரிந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறோம். இதில் ஏதாவது சதிச்செயல் இருக்கிறதா என்றால் அது புலனாய்விலே தான் தெரிய வரும். அப்பொழுது உண்மையான, அதாவது இவங்களை தவிர வேற யார் சம்பந்தப்பட்டிருந்தா புலனாய்வு உண்மையை கொண்டு வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு உண்மை குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.